ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போனால் கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் உண்ணும் உணவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஆரம்ப காலத்தில் சில உணவுகளால் வயிற்றில் வளரும் சிசுவிற்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு உணவையும் அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. அப்படி அளவுக்கு அதிகமானால் ஆரோக்கியமான உணவும் வளரும் சிசுவிற்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக கர்ப்பிணிகள் கர்ப்பத்தின் ஆரம்பத்தில் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இதனால் வயிற்றில் வளரும் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் கிடைத்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பசலைக்கீரை. பசலைக்கீரையில் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் அதிகம் உள்ளதால் இதனை அளவாக உட்கொள்வது மிகவும் நல்லது. செகண்ட் ஒன் பருப்பு வகைகள். கர்ப்பிணிகள் அனைத்து வகையான பருப்புகளையும் பயமின்றி சாப்பிடலாம். மேலும் பருப்புகளில் புரோட்டீன் வளமாக இருப்பதால் இது திசு மற்றும் தசைகளின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். தேர்ட் ஒன் சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்களில் உள்ள அமிலங்கள் பிறப்பு குறைபாடுகளை தடுக்கும். எனவே ஆரஞ்சு, எலும்பிச்சை ஆகியவற்றை தவறாமல் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். ஃபோர்த் ஒன் அனைத்து வகையான நட்ஸ். கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் நட்ஸ்களை அதிகம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு புரோட்டீன் அதிகம் கிடைக்கும். ஃபிஃப்த் ஒன் பன்னீர். பன்னீர் பிடிக்காதவர்கள் இருக்கவே மாட்டார்கள். எனவே இயற்கையான பன்னீரை கர்ப்பமாக இருக்கும்போது சாப்பிட்டு வருவது நல்லது. இதனால் அதிலிருந்து கால்சியம் சத்து கிடைத்து குழந்தையின் எலும்பு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன் அஸ்பரகஸ். அஸ்பரகஸில் விட்டமின் டி அதிகம் உள்ளது. இது கர்ப்பிணிகளுக்கு மிகவும் இன்றியமையாத சத்தாகும். எனவே இந்த அஸ்பரகஸ் உணவில் சேர்க்க மறக்கக்கூடாது. செவன்த் ஒன் முட்டை. வயிற்றில் வளரும் குழந்தைக்கு கால்சியம் சத்து மிகவும் இன்றியமையாததால் கர்ப்பிணிகள் முதல் 3 மாதங்களுக்கு முட்டையை நன்கு வேக வைத்து சாப்பிட வேண்டும். எய்த் ஒன் புரோக்கோலி. குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இரத்த சிவப்பணுக்கள் தேவைப்படுவதால் விட்டமின் கே அதிகம் நிறைந்த புரோக்கோலியை மறக்காமல் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். நைன்த் ஒன் பீன்ஸ். கர்ப்பிணிகள் அனைத்து வகையான பீன்ஸையும் சாப்பிடலாம். ஏனெனில் பீன்ஸில் புரோட்டீன் அளவுக்கு அதிகமாக நிறைந்திருப்பதால் இதனை ஆரம்ப காலத்தில் சாப்பிட்டால் உடலுக்கு எனர்ஜியை கொடுப்பதோடு குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவும். 10th ஒன் தயிர். கர்ப்பிணிகள் தினமும் தயிரை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இதனால் அதிலுள்ள ஆன்டிபாக்டீரியல் தன்மை கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமாக இருக்க உதவும். மேலும் இதில் கால்சியம் அதிகம் நிறைந்துள்ளது. 11th ஒன் வெண்டைக்காய். வெண்டைக்காய் சாப்பிட்டால் அதில் உள்ள ஃபோலிக் ஆசிட் பிறப்பு குறைபாடுகளை தடுக்கும். எனவே தவறாமல் இதனை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். 12th ஒன் மட்டன். அசைவ உணவு சாப்பிட ஆசைப்பட்டால் சிக்கனை தவிர்த்து மட்டனை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனெனில் சிக்கனை சாப்பிட்டால் உடலில் வெப்பம் அதிகரிக்கும். இதனால் கருவிற்கு பாதிப்பு ஏற்படும். 13 கேல் சீமை பரட்டைக்கீரை. இந்த கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறது. எனவே இதனை கர்ப்பிணிகள் ஆரம்ப காலத்தில் சாப்பிட்டால் உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைக்கும். 14 சால்மன். பொதுவாக கர்ப்பிணிகள் மீனை அதிகம் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் அதில் பாதரசம் இருப்பதால் அது கருச்சிதைவிற்கு வழிவகுக்கும். ஆனால் சால்மன் மீனை மாதம் ஒரு முறை சாப்பிட்டால் உடலுக்கு வேண்டிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் கால்சியம் பெறலாம். மேலும் இதில் பாதரசம் குறைவாக இருப்பதால் பயமின்றி சாப்பிடலாம். கர்ப்பமான பெண்கள் முதல் ஆரம்ப கட்டத்தில் சாப்பிடும் உணவுகளின் மீது அக்கறை கொண்டு கவனமாக சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.